ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ ஆம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த பிரியாணிக்கு பெரிய ஹீரோனா இந்த மசாலா தான். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹோம்மேடாக அப்போ ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா பிரியாணி அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1.5 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 5 வெங்காயம், 5 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரையும் வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆர்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் ஆட் பண்ண மறந்துட்டேன். 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். அது காரம் இருக்காது, பட் கலர் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆயிலை நல்லா வெளியே வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கலாம். தக்காளி நல்லா வதங்க விடுங்க. அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்க விடுங்க. பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே பொறுமையாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அந்த அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மசாலா ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப மசாலா ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் நார்மலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கன் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நான் 6 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 12 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அரிசியும் கறி ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நம்ம தம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1/2 அன் ஹவர் ஜீரக சம்பா ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதனால் நான் 10 நிமிஷம் தான் தம் போட போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா இப்போ அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் தம் போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.